ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா எல்லாருக்கும் யூடியூப் மானிட்டைஸ் ஆனதுக்கப்புறம் ரெவன்யூ எந்த மாதிரி கொடுக்காங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ரெவன்யூ வந்து 2 டைப்ஸாக பிரித்து கொடுக்காங்க மக்களே. ஒன்று ஆர்பிஎம், இன்னொன்று சிபிஎம். இதில் ஃபஸ்ட் நம்ம சிபிஎம் பற்றி பார்க்கலாம் இந்த வீடியோவில். நெக்ஸ்ட் வீடியோவில் ஆர்பிஎம் பற்றி பார்க்கலாம். சிபிஎம்க்கு ஃபுல் ஃபார்ம் காஸ்ட் பெர் மில்லியன் சொல்லுவாங்க மக்களே. இன்னொரு நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா காஸ்ட் பெர் 1000 இம்ப்ரெஷன். சிபிஎத்துக்கு டெஃபினிஷன் பாருங்கள். காஸ்ட் பெர் மில்லி ஆர் cost per 1000 is amount on advisor pays per 1000 impressions of their ad on a web page. இது என்னென்னா வேறு ஒன்றும் இல்லை மக்களே. இது வந்து எப்படி சிபிஎம்மாக கன்வெர்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறத தான் கொடுத்துருக்காங்க. அது எப்படின்னு பாருங்கள். உங்களுக்கு ஃபார்முலாவாக காமிக்கேன். டோட்டல் ஆட் பேமெண்ட் பை டோட்டல் வியூஸ் இன்டூ 1000 இஸ் ஈக்குவல் டு சிபிஎம். இப்போ ஒரு வீடியோ போட்டிங்கன்னா மக்களே, அதுக்கு எவ்வளோ ஏர்னிங்ஸ் வந்திருக்கோ அதை மேலே போட்டுக்கிறங்க. எவ்வளோ வியூஸ் வந்திருக்கோ அதை கீழே போட்டு இன்ட்டு 1000 பெருக்குனீங்கன்னா உங்களுக்கு சிபிஎம் கிடச்சிடும். ப்ரோ என்ன ப்ரோ ஆர்பிஎம்ங்க சிபிஎம்ங்க என்னென்னே புரியலையே ப்ரோ அப்படின்னீங்கன்னா, ஃபஸ்ட் இந்த சிபிஎம் வந்து உங்கள் யூடியூப்பில் என்னென்ன வேலையெல்லாம் பார்க்குங்கிறத சொல்லுற மக்களே. இப்போ நீங்கள் ஒரு வீடியோ போட்டிருக்கீங்க, அந்த வீடியோ போட்டு உங்களுக்கு 1000 வியூஸ் போயிருக்கு. அதில் ஆடு போணுச்சுன்னா ஆடு வச்சு பார்த்தாங்கன்னா அது வந்து சிபிஎம்மாக கணக்கெடுக்கப்படுவாங்க. இப்போ ஆடு பார்க்காம பார்த்தீங்கன்னா அது வந்து ஆர்பிஎம்மாக கன்வெர்ட் ஆகும். அதுக்கு தனி அமௌண்ட்டாக ஒதுக்குவாங்க, சிபிஎம்க்கு தனி அமௌண்ட்டாக ஒதுக்குவாங்க. ஆனால் சிபிஎம் தான் நமக்கு ஏர்னிங் வந்து கையாக கிடைக்கும். நீங்கள் உங்கள் சேனலில் எப்படி சிபிஎம்மை மெயின்டைன் பண்ணுறதுங்கிறத சொல்கிற மக்களே. இப்போ ரியல் டைம் வியூஸ்னு ஒன்று வியூஸ் போகும் மக்களே. அந்த வியூஸை வந்து இப்போ 4000 வியூஸ் போயிருக்குன்னா அதை வந்து அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கணும். இப்போ 4000க்கு கூடனா ரைட்டு, ஓகே, நோ ப்ராப்ளம். அது குறைஞ்சா இப்போ நீங்கள் வந்து இன்றைக்கி ஒரு வீடியோ போட்டுக்கிங்கன்னா குறைஞ்சிட்டு இப்போ 200 வியூஸ் 300 வியூஸ் தான் போயிருக்கு அப்படின்னா திரும்ப 100-2-3 வீடியோஸ் போட்டு ரியல் டைம் வியூஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். இப்படி தான் நம்ம சிபிஎம் வந்து கையாக வச்சுக்கிட முடியும் மக்களே. நீங்கள் டெய்லி வீடியோ போட்டால் மட்டும் போதாது மக்களே, இந்த சிபிஎத்தையும் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணிக்கிடுங்க. ஓகே மக்களே, இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் எல்லோரும் லைக் பண்ணிடுங்க மக்கள்.